எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேமுதிகவோட கூட்டணி அறிவிப்பு இன்றைக்கி சொல்லிட்டாங்க. யார் கூட கூட்டணி? ஊழல் சக்தியோட கூட்டணி, அதாவது நம்ம திமுகவோட கூட்டணி. ஏன் இவங்க இந்த டிசிஷன் எடுத்தான்னு தெரியல, எதுக்காக இந்த மாதிரி ஒரு தப்பான டிசிஷன் தெரியல. ஒரு பொட்டி வாங்கிட்டு இப்போ அப்படி தான் பேசுகிறாங்க. இப்போ இவங்க பொட்டி வாங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா என்ன அப்படி தான் இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது அவருக்கு தெரியும் அவர் யாரை பற்றி பேசுவார்னு. ஊழல் சக்தி திமுகன்றத அவர் எப்போவுமே மென்ஷன் பண்ணுவார். ஸோ அவர்னால தான் இவனால் தான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் ஆனதுக்கு காரணமே. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த முதல்ல அதிமுக தான் கூட்டணி வச்சுருந்தாங்க, எதிர்கட்சி தலைவராகவே வந்தார். பட் இப்போ ஒரு மறைவுக்கு அப்புறம் இவங்க அந்நிய தலைமை எடுத்து நடத்தும் போது கூட்டணி யார் கூட இருக்கும்போது ஒன்றா அதிமுக கூட இல்லை தாவக கூட இல்லை தனியாக நிற்கிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் சடனாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. ஃபோட்டோலாம் எல்லாமே பார்த்துருப்போம். இவங்க எதனால் அதை அப்படி பண்ணாங்க தெரியல. இது அவங்க பாசிட்டிவாக பார்க்குறாங்களா அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் மக்கள் பார்க்கறது எல்லாமே நெகட்டிவ் தான். ஏன்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது ஒரு யார் அவர் இப்படி பண்ணதுன்றது எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ கிறிஸ்டம் பண்ணாங்க, எவ்வளோ கிண்டல் கேலிகள் அவமானங்கள்லாம் பண்ணாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னென்னலாம் விஜயகாந்த் சாருக்கு பண்ணாங்கன்னு தெரியும். தெரிஞ்சவங்க போயிட்டு அவங்க கூட சேர்றதுன்றது தெரியல. ஏன்னா இப்போ அது யாருமே பாராட்டல. இது எப்படியும் இந்த கட்சி இருக்காது, அவள் தான் ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்குது. ஒரு விஜயகாந்த் சார் ஒரு ஆத்மா கூட சாந்தி அடையாதுன்ற மாதிரி இப்போ எதிர்கட்சி தலைவர் அதிமுக எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் அவ்வளோ ஊழல் பண்ணி அவ்வளோ உங்கள் விஜயகாந்த் சார் அவ்வளோ கேவலப்படுத்தி அதெல்லாம் பண்ணியும் நீங்கள் அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறது எந்த வகையில் நான் தெரியல. வேறு 200+ ஜெயிப்புன்ற வேறு ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க. இது எந்த அளவுக்கு நான் தெரியல. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் பேசுனது எல்லாமே வீடியோவாக இப்போ நம்ம விச்சுவல் சேர்த்து போட்டுட்ருக்காங்க. அப்போ அவரெல்லாம் என்ன பேசியிருந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ அந்நியார் போய் இப்படி ஜாயின் பண்ணது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இது யாருமே வரவேற்கல. நீங்கள் வேறு யாரும் கட்சி கூடயோ டிவிக்கே இல்லை, வேறு யாரும் அதிமுக கூட போயிருந்தாவே சரி ஓகேன்னு விட்டுடலாம். பட் ஊழல் சக்தியோட போய் நீங்கள் கூட்டணி வச்சு அது உங்கள் டிசிஷன் தான். ஆனால் இது தொண்டர்கள்லாம் எடுத்த முடிவுன்னு நீங்கள் சொன்னீங்க. அது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது தப்பு. தொண்டர்கள்லாம் யாருமே சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி மீட்டிங் பிரச்சாரம் பண்ணும்போது கூட டிவிக்கோட தான் கூட்டணின்ற மாதிரி தான் அந்த தொண்டர்கள் கத்தினாங்க. நீங்களும் என்ன சொன்னீங்க, தொண்டர்களுக்கு என்னவோ அதுதான் நாங்கள் செய்வோம்னு சொன்னீங்க. பட் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் தொண்டர்கள் விருப்பப்பட்டாங்க, அதனால தான் நாங்கள் திமுகவோட கூட்டணி வச்சோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒத்துக்க முடியாது. பட் நீங்கள் சொல்கிறீங்க, எனிவே அது உங்கள் டிசிஷன், உங்கள் கட்சி. இதில் நீங்கள் தோப்பீங்களா ஜெயிப்பீங்கன்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஊழலே இல்லாமல் கட்சி கூட சேர்ந்துனா கூட பரவாயில்ல. விஜயகாந்த் சார் இருக்கும்போது அவ்வளோ ஒரு கேவலப்படுத்தி பேசணும் கிட்ட போய் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. இதை ஆன்மா மணிக்குமான்னு தெரியாது, அவங்க என்ன நினைப்பாரும் கூட நம்மளுக்கு தெரியாது. நான் இருக்கும்போது என் கூட இருந்தால் இப்போ நான் மறைஞ்ச பிறகு அவங்க கூட போய் இது கூட்டணி வச்சிருக்கா அப்படின்னு தான் நினைப்பாங்க. சரி ஓகே, இது அரசியல் தானே, எப்படியெல்லாம் மாறன்றதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. யாருமே இது பூம் பண்ணல, நீங்களே தான் காட்டுறீங்க. இப்போ எவ்வளோக்கு தேமுதிகன்றது ஒரு நல்ல கட்சின்னு சொன்னாங்களே, இப்போ டிஎம்கே கூட சேர்ந்தோடனே விஜயகாந்த் தான் எல்லாருமே பாவம் அந்த மனுஷன் இருக்கும்போது அப்படி எல்லாருக்கும் செஞ்சாரு, இந்த திமுகனால தான் அவர் இப்படி ஆனதுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ நீங்களே அவர் கூட போய் கூட்டணி வைக்கிறதுன்றது மக்கள் முடிவு பண்ண வரப்போகிற தேர்தலில் இது நீங்கள் ஜெயிப்பீங்களோ தோப்பீங்களோன்னு மக்கள் கையில் இருக்குது. ஏன்னா இந்த ஆட்சியே இன்னொரு க்ளோஸு. தேர்தல் முடிஞ்சோடனே டிஎம்கே வாஷ் அவுட்டு. நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. எனிவே ஆல் தி பெஸ்ட். இனி வரப்போகிற நாட்களே இதோட இம்பேக்ட் வர மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ முதல்ல குரலான அதிமுகலேருந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாருமே பேசுவாங்க. இது யாருமே ஓகே நல்ல சூப்பர் அவங்க கூட கூட்டணி வச்சுதானே சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே விஜயகாந்த் சாரை மையப்படுத்தி தான் பேச போகிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஜயகாந்த் சாரை எப்படி பேசினவங்க ஒரு கட்சி மீட்டிங்கில் வடிவேல் சார் வச்சு எப்படிலாம் பேசினாங்கன்னு தெரியும். அவங்க கூட போய் கூட்டணி வச்சு கை கொடுத்துலாம் பண்ணுறதுலாம் ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஏன்னா விஜயகாந்த் சார் பண்ண விஷயங்கள் எல்லாமே தெரியும் மக்களுக்கு. ஸோ நீங்களும் கூட இருந்தீங்க. பட் அப்படி இருந்தும் நீங்கள் இந்த வாட்டி டிஎம்கே கூட வச்சுருக்கிறது ஷாக்கிங் தான். யாரும் எதிர்பார்க்கல நீங்கள் வைப்பீங்கன்னு. பட் வச்சுட்டீங்க. இது எந்த வகையில் உங்களுக்கு சாதகமாக முடியும்னு தெரியாது. பட் ஆனால் இந்த வாட்டி திமுக வாஷ் அவுட்ன்றது கன்ஃபார்ம். டிவிக்கே வரும்ன்றத மக்களோட எண்ணம். நீங்கள் அது மைண்டில் வச்சுருந்தா கூட உங்களுக்கு நல்ல மரியாதை கிடச்சிருக்கும். பட் எனிவே அது உங்கள் டிசிஷன், உங்கள் கட்சி. இனியும் வரப்போகிற நாட்கள்லாம் அந்த பிரச்சாரம் பண்ணும்போது மக்களோட குரலாக நீங்கள் இருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் டிவிக்கு குரலாக மக்கள் இருப்பாங்க, அது கன்ஃபார்ம். நீங்கள் விஜயன் சாரை நீங்கள் ரொம்ப
ஒரு அவமாதிரியமாக பற்றிட்டீங்க. இது கூடிய விரைவில் அதுக்கான இம்பேக்ட் உங்களுக்கு தெரியும். நம்ம தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்னு அது உங்களுக்கு புரியும் போது அது உங்களுக்கு எலெக்ஷனில் தெரிய வைக்கும். ஏன்னா நீங்கள் தேமுதிகன்றது ஒரு கட்சியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஊழல் கட்சியோடு சொன்னோன்னே அது உங்களையும் இம்பேக்ட் பண்ணுன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்கள் ஓட்டு கூட இந்த டிவிக்கு பக்கம் தான் தொண்டர்கள் போடுவாங்கன்றது 100% உங்களுக்கே தெரியும். அது நீங்கள் பார்க்க போகிறீங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நன்றி.